டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரும் இன்னொரு வீடியோ சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி சத்தியத்தை தியானிப்போம். இயேசு ஏன் இந்த பூமியில் மனிதராக வந்து பிறந்த என்ற காரணத்தை நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு 17வது காரணத்தை பார்ப்போம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, நான் சமாதானத்தை அளிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் என்றார். இதே வசனம் லூக்காம் அதிகாரத்தில் நான் சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்க வந்தேன் என்றார். கேட்கும் போது ஷாக் ஆகுது பாருங்கள். பிரிவினை உண்டாக்க வந்தாரா? இயேசு இந்த பூமியில் பிரிவினை உண்டாக்க வந்தாரா? ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் அளிக்கிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போல இருக்காதுன்றார். அது உண்மையா? அது உண்மை. எந்த விதத்தில் உண்மை? தேவனுக்கும் மனிதனுக்கும் சமாதானம் இல்லாமல் இருந்தது. அந்த சமாதானத்தை அளிக்க அவர் வந்தார். இங்கே சொல்கிறது உண்மையா? இங்கே பிரிவினை உண்டாக்க வந்தேன்றார். அது உண்மையா? ஆமாம், அதுவும் உண்மை. எந்த விதத்தில் பிரிவினை உண்டாக்க வந்தார்? இயேசுவை நம்புகிறவங்களுக்கும் இயேசுவை நம்பாதவங்களுக்கும் ஒரு டென்ஷன் இருக்குது, ஒரு பிரிவினை இருக்குது. இயேசுவை அன்பு கூறுகிறவர்களுக்கும் இயேசு அன்பு கூறாதவர்களுக்கும் ஒரு பிரிவினை இருக்குது. அந்த பிரிவினையை இந்த உலகத்தில் நம்ம கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். இயேசுவை நம்புறதுனாலே பாருங்கள் அநேகர் உங்களை வந்து எதிர்ப்பாங்க. சத்தியத்தின்படி நடக்கிறதுனாலே பாருங்கள் அநேகர் உங்களை எதிர்ப்பாங்க. இயேசுவை சொல்கிறாரு, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைச்சிருச்சு? இயேசுவே பகைத்ததுன்னா நீங்களும் நானும் ஏமாத்திரும். நம்ம இயேசுவின் வழி நடக்கும்போது பாருங்கள் உலகம் நம்மளை பகைக்கும். இந்த கான்டெக்ட் படி பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோயாளிகளை குணமாக்கவும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும் அதிகாரம் கொடுத்து அவனை அனுப்புகிறாரு. அனுப்பும் போது சொல்கிறாரு, நீங்கள் பண்ணும்போது எல்லாரும் உங்களை கைத்தட்டி உங்களை வரவேற்பாங்கன்னு நினைக்காதீங்க. உங்களை வந்து ஜப ஆலயங்களும் ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் பயப்படாதுங்கள். இந்த விதத்தில் பாருங்கள் ஒரு டென்ஷன் இருக்குது. இயேசுவை குறித்து பிரசங்கம் மட்டும்னாலே ஒரு டென்ஷன் வரும் நமக்கு. இயேசுக்காக நம்ம வாழும்போது இயேசுவை நம்பும் போது பாருங்கள் ஒரு டென்ஷன் வருது. அங்கே ஒரு பிரச்சனை உண்டாகுது. லூக்கா அதிகாரத்தில் அந்த கான்டெக்ட்க்கு அப்புறம் சொல்கிறாரு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதிராகவும் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவும் வருவாங்க. மாமியார் மருமகளுக்கு எதிராகவும் மருமகள் மாமியாருக்கு எதிராகவும் பிரிவினை உண்டாக்கவே வந்தேன்றார். ஒரு டென்ஷன் இருக்குது பாரு குடும்பத்தில். திடீர்னு ஒருத்தர் இயேசு நம்ப ஆரம்பிச்சுன்னா அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உண்டாகிடுது. ஒரு சாட்சியை குறித்து கேள்விப்பட்ட பாருங்க, பிற மதத்தை சார்ந்த ஒரு நபர் இயேசுவை நம்ப ஆரம்பிச்சிட்டார். அந்த வீட்டில் பாருங்கள் எல்லாரும் அவர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்த பெற்றோரே பாருங்கள் நீ என் பிள்ளை இல்லைன்ட்டாங்க. சகோதரிலாம் அவரை வெறுத்துட்டாங்க. அந்த வீட்டில் ஒரு பிரிவினை உண்டாக்க வந்தேன்றார். இயேசுக்காக இதெல்லாம் தகுதியானது தான். இயேசுக்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். எதையும் இழக்காதவன் கிறிஸ்தவனாகவே வாழ முடியாது. இயேசு சொல்கிறாரு, என் நிமித்தம் நீ எதையாவது இழந்தினா, எதையாவது எனக்காக சுவிசேஷத்துக்காக நீ இழந்தினா, நான் அதை உனக்கு 100 மடங்காக கொடுப்பேன். நித்திய ஜீவனோடு சேர்த்து 100 மடங்காக கொடுப்பேன். பெற்றோரையாவது தாயையாவது தகப்பனையாவது சகோதரியாவது நிலங்களையாவது வீட்டையாவது யாராவது இழந்தீங்கன்னா, எனக்காக இழந்தீங்கன்னா கவலைப்படாதுங்க, நான் 100 மடங்கு உங்களுக்கு கொடுப்பேன்றார். இயேசுக்காக எல்லாமே தகுதியானது. கிறிஸ்துவ வாழ்க்கை பாருங்கள் ஒரு விதத்தில் கடினமான ஒரு வாழ்க்கை தான். என்னை ஃபாலோ பண்ணணுன்னா அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு போன்றார். அது ஒரு விதத்தில் கடினமான காரியம்தான். ஆனால் அதெல்லாம் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து. இயேசுக்காக எல்லாமே ஒர்த்து. இயேசுக்காக இதை செய்ய ரெடியாக இல்லாதவன் ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது பாருங்கள். இயேசுக்காக எதையும் இழக்க முடியாதவன், இழக்க தயாராக இல்லாதவன் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ முடியாது. அதுதான் இந்த விதத்தில் ஒரு பிரிவினை உண்டாக்க வந்தேன்றது. சத்தியத்தின்படி வாழும்போதே ஒரு டென்ஷன் இருக்குது. இயேசுக்காக நம்ம வாழ்ந்து இயேசுவை நம்பி வாழும்போது பாருங்கள் அங்கே ஒரு டென்ஷன் இருக்குது. அந்த டென்ஷனை உண்டாக்கவே வந்தேன்றார். அந்த டிஃப்ரென்ஸ் இந்த உலகத்தில் இருக்குது. இயேசுவை நம்புகிறவங்களுக்கு இயேசுவை நம்பாதவங்களுக்கு மத்தியில் பாருங்கள் ஒரு டென்ஷன், இன்பில்ட் டென்ஷன் இருக்குது. அதை தான் சொல்கிறார், இந்த விதத்தில் நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன்றார். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பாருங்கள் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது, சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. இயேசு அதை முன்கூட்டியே நமக்கு சொல்லிட்டார். ஒரு கிறிஸ்துவம் பாருங்கள் எந்த பிரச்சனையை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதுங்கள். ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். இயேசுவே சிலுவையில் அறிந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசுக்கே அது நடந்ததுன்னா நீங்களும் நானும் ஏமாத்திரும், நம்மளையும் வெறுப்பாங்க. ஆகவே அதை கண்டு நம்ம பயப்படக்கூடாது. இயேசுக்காக நம்ம எப்பொழுதும் பாருங்கள் நம்மளோட கண்களை எல்லாம் இயேசு மீது நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியதாக இருக்குது. அனுதினமும் நம்ம சிலுவை சுமந்து தேவனுக்காக வாழ வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் கடைசியில் ஒரு நாள் பாருங்கள் ஒர்த்துன்னு நமக்கே தெரியும். இதெல்லாம் ஒர்த்தா? இயேசுக்காக இதெல்லாம் இழக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் ஒர்த்தான்னு கேட்டாக்க கண்டிப்பாக ஒர்த்து. அவருக்காக எதை வேண்டுமானாலும் இழக்க ரெடியாக இல்லாதவன் ஒரு நல்ல கிறிஸ்தவனாகவே இருக்க முடியாது. இயேசுவை நம்புறதுக்கு முன்னாடி பாருங்கள் நம்மளுடைய பகைஞர் யாருன்னா தேவன். நம்ம தேவனுக்கு பகைஞராக இருந்தோமா, தேவனுக்கு எதிராளிகளாக இருந்தோம். ஒரு காலத்தில் நம்மளுடைய எதிராளி ஒரே ஒருத்தர் தான், தேவன் மட்டும்தான் நம்முடைய எதிராளி. இயேசுவை ஏற்றுக்கொண்டது மூலமாக பாருங்கள் தேவனுக்கு நமக்கு சமாதானம் வந்துடுச்சு. இப்போ நம்முடைய எதிராளி யார்? பிசாசானவன். பிசாசானதான் நமக்கு எதிராளி. ஆனால் அந்த உலகம் பாருங்கள் நம்மளை வந்து ஒரு விதத்தில் எதிராளியாக பார்க்குது. நம்ம எதிராளியை பார்க்கலனா கூட ஒரு விதத்தில் பாருங்கள் உலகம் நம்மளை எதிர்க்கிறது. உலகம் நம்மளை எதிராளியாக பார்க்குது. அந்த விதத்தில் தேவன் நமக்கு பிரிவினை உண்டாக்க வந்தென்றார். அந்த விதத்தில் தான் சொல்கிறார், தவிர தவறான கான்டெக்ட்டில் சொல்ல. உலகம் அவங்கள ஏற்றுக்கொள்ளாது. இயேசு நம்புறியா, ஜெபம் பண்ணுறியா, பைபிள் படிக்கிறியா,
நான் உனக்கு கை தட்டுறவா, உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறவான்னு சொன்னது எதிர்க்கும். உலகம் நம்மளை முதல்ல எதிர்க்கும். அதுக்காண்டி நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஏன்னா இயேசுவே எதிர்த்த உலகம் நம்மையும் கண்டிப்பாக எதிர்க்கும். சோர்ந்து போகாமல் நம்ம தேவனுக்காக எப்போ பாரு தொடர்ந்து அவர் சித்தத்தையும் நோக்கத்தை இந்த பூமியில் செய்கிறவர்களாக இருக்கணும். இயேசு இந்த பூமியில் வந்ததுக்கு காரணமே இந்த விதத்தில் பிரிவினை உண்டாக்க வந்தார்.